Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப பேசிக்கான டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு இதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னா நம்ம டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த டேட்டாவை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு விதமான ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனோடு அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா அந்த ஆல்ரெடி இருக்க ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணி இந்த டேட்டாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த டேட்டாவோட நேச்சரை நம்ம பார்த்துட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுருக்க ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட அதை கம்பைன் பண்ணிக்கணும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட நேச்சர் யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு 2 அவுட்கம் இருக்கணும். அதான் முக்கியம். அந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப 2 அவுட்கம் தான். ஒன்று சக்ஸஸ், ஒன்று ஃபெயிலியர். அப்படி இருக்க அவுட்கம் தான் நடக்குது. அப்படி இருக்க ஈவெண்ட்ஸ் தான் நமக்கு அக்கர் ஆகுது. அதுவும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம், ஒரு 100 டைம்ஸ், 200 டைம்ஸ், 10 டைம்ஸ், இந்த மாதிரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த சேம் ஈவெண்ட் நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ, சரியா? அப்போ இதை பொறுத்த மட்டும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு பேராமீட்டர்ஸ்னால் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு அக்கர் ஆகுது. அப்போ அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ங்கிறத நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா ஸ்மால் என்னு வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒன்று சக்ஸஸ் இருக்கும், இல்லை ஃபெயிலியர் இருக்கணும். ஓகேவா, அப்போ நான் ப்ராபபிலிட்டியை பொறுத்த மட்டும் சக்ஸஸை பீன் மெஷர் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ ஃபெயிலியர் எப்படிமா மெஷர் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பயுமே 1 தெரியும் ஷியோர் ஈவெண்ட்டுக்கு. அப்போ 1 - p போட்டிங்கன்னா உங்களுக்கு q வந்துடும். ஓகேவா, அதான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். let n be a any positive integer 0 less than p less than 1. that is probability of successங்கிறனால 0 to 1 வேரி பண்ணியிருக்கேன். q equal to 1 - p. அப்படி இருக்கிறப்ப என்னோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா p of x equal to ncx p power x q power n minus x. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட நேச்சர். எக்ஸோட வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கும்னா 0லேருந்து n வரைக்கும் வேரி ஆகலாம். ஒன்று அந்த ஈவெண்ட் நடக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு தடவை நடந்திருக்கலாம், 2 தடவை, இல்லை n டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கலாம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, 0 அதர்வைஸ். ஓகேவா, அப்போ இதை தான் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். இதோட பேசிக் பேராமீட்டர் பின்னா பைனாமியல் பேராமீட்டர் என்னும் பியும் அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டாண்டர்டாக இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்ளம் செய்ய என்னென்ன ஃபார்முலாஸ் தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரித்தமெட்டிக் மீனுக்கு என்ன ஃபார்முலானா n × p. ஓகேவா, அந்த பேராமீட்டர் 2 n × p. வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா npq. ஓகேவா, அப்போ மீன் தெரியுது, வேரியன்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் மோடுக்கு என்ன ஃபார்முலானா மோடை பொறுத்த மட்டும் 2 கேஸ் நம்ம டீல் பண்ணுறோம். ஒன்று யூனிமோட், இன்னொன்று பை மோட். ஓகேவா, யூனிமோட்னா நம்மளை பொறுத்த மட்டும் அந்த ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ஹையஸ்ட் வேல்யூ ஒன்று தான். ஓகேவா, இப்போ உங்கள் கிளாஸில் இருக்க மார்க்ஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் மார்க் 93 ஒன்று தான் அப்படின்னா தட் இஸ் யூனிமோட். பை மோட் ரெண்டாவது கேஸ் என்னென்னா பை மோடல்னா என்னென்னா 2 மார்க் வந்து லார்ஜஸ்ட்டாக அக்கர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ டபுள் மோட், அதாவது பை மோடல். சரியா, அப்போ இப்போ யூனிமோட்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பை மாடல்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னை பொறுத்த மட்டும் என்னும் பின்னு தான் எனக்கு பேராமீட்டர்ஸ். நான் n + 1 × pங்கிற வேல்யூவை முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இது இன்டீஜராக இல்லாமல் டெசிமலாக இருக்குது, 2.7 3.6 அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட இன்டெக்ரல் பார்ட். ஓகேவா, இன்டெக்ரல் பார்ட்னா நமக்கு தெரியும், டெசிமலை நம்ம லீவ் பண்ணிவிட்டு அந்த இன்டீஜரை மட்டும் எடுத்துக்குவோம். இன்டெக்ரல் பார்ட்டு தான் என்னது எனக்கு மோடு, அது யூனிமோட். ஓகேவா, இதே கேஸில் n + 1 × p நான் கால்குலேட் பண்ணுறப்ப அது இன்டீஜராக வந்துருச்சு அப்படின்னா ஓகேவா எனக்கு அந்த வேல்யூவும் அதுலேருந்து நான் 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்டீஜர் 4 வருது அப்படின்னா இதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி 3. அப்போ 4 3 ரெண்டுமே எனக்கு என்னது மோடாக வந்துடும். இதுதான் வந்து அரித்தமெட்டிக் மீன் வேரியன்ஸ் மோடுக்குரிய ஃபார்முலா. இப்போ டேரெக்டாக ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இன்னும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் the mean is 4. அரித்தமெட்டிக் மீன் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. and the variance is 8/3. வேரியன்ஸோட வேல்யூ எனக்கு 8/3 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். மோட் கேட்டிருக்காங்க. மோடுக்கு 2 கேஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம n + 1 × p ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த கேஸில் ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அதுதான் இங்கே நம்ம டீல் பண்ணியிருக்கோம். சரியா, இதுக்கு நம்ம டேரெக்டாக நான் சொல்யூஷன் போடுறேன். கிவன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அரித்தமெட்டிக் மீன் 4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் நமக்கு 8/3 கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த மட்டும் அரித்தமெட்டிக் மீனோட ஃபார்முலா np தெரியும், வேரியன்ஸோட ஃபார்முலா npq தெரியும். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். np = 4, npq = 8/3 அப்படின்னு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நான் இந்த 2 ஈக்குவேஷனில் தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும், என்னும் பியும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் என்னால் மோட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறேன்,
ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1 பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் போட்டேன்னா எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, NPQ ஈக்குவல் டு 8/3. 1 என்னது நமக்கு, NP ஈக்குவல் டு 4. இப்போ இந்த இடத்துல NPயும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா, Q ஈக்குவல் டு 8/3 இன்ட்டு கீழே டினாமினேட்டில் 4 இருக்கனால மேலே போடுறப்ப ரெசிப்ரோக்கலாக போகும் 1/4. கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் 2/3 கிடைக்குது. ஓகேவா? ஆன்சர் எனக்கு 2/3 கிடைக்குது. Q வந்து 2/3 கிடச்சிருக்கு. இதுலேருந்து நான் P ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்பயுமே Pக்கும் Qக்கும் என்ன நமக்கு ரிலேஷன்னா, P + Q ஈக்குவல் டு 1. Q நான் இப்போ 2/3 அப்படின்னு போடுறேன்னா P + 2/3 ஈக்குவல் டு 1, which implies P ஈக்குவல் டு 1 - 2/3, that is 1/3. அப்போ நான் Pயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 1/3 கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டோம்னா என்னோட வேல்யூ எனக்கு கிடச்சிரும். சரியா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டோம்னா n × 1/3 ஈக்குவல் டு 4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா n ஈக்குவல் டு 12. அப்போ என்னோட வேல்யூயும் கிடச்சிருச்சு, பியோட வேல்யூயும் கிடச்சிருச்சு. இதுலேருந்து நான் மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற பொறுத்த மட்டும் எனக்கு என்ன ஃபார்முலா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி n + 1 × P கண்டுபிடிக்கணும். அது இன்டீஜரா இல்லையா நான் செக் பண்ணணும். சரியா? அப்போ அதை நான் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு n + 1 × P போடுவோம். என்னோட வேல்யூ 12. அப்போ 12 + 1ங்கிறப்ப 13 × Pயோட வேல்யூ எனக்கு 1/3. ஓகேவா? இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக என்ன தான் வரும், 12 1ங்கிறப்ப 4.3 சம்திங் வரும். சரியா? இது எனக்கு இன்டீஜர் கிடையாது. ஓகேவா? அப்போ கேஸ் 1 என்ன சொன்னாங்க, இட் இஸ் நாட் அன் இன்டீஜர் ஆயிருந்துச்சுன்னா இதோட இன்டெக்ரல் பார்ட்டு தான் உங்களுக்கு மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ therefore மோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் 4/3. இன்டெக்ரல் பார்ட்னா யூஸ்வலாக இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத லீவ் பண்ணிவிட்டு இந்த இன்டீஜர் பார்ட் மட்டும் எடுக்கணும். அப்போ therefore மோடோட வேல்யூ என்னன்னா இந்த ப்ராப்ளத்தில் 4. ஓகேவா? நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் தெரியுதா உங்களுக்கு, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் மோடில் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம டீல் பண்ணலாம். கம்ப்யூட்டர் மோட் ஆஃப் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட் இருக்க வேல்யூ n, ரெண்டாவது இருக்க வேல்யூ p. அப்போ நமக்கு n என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, p நமக்கு 1/4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மோடு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இதுக்கு மோடு கேட்டிருக்காங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்யூஷனில் n வந்து 7, p வந்து 1/4. ஓகேவா? அப்போ நமக்கு மோடு கண்டுபிடிக்க நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், n + 1 × P ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப 7 + 1 8, 8 × 1/4ங்கிறப்ப கேன்சல் பண்ணுறப்ப 2. இது எனக்கு இன்டீஜர். ஓகேவா? ஸோ இன்டீஜர்னா கேஸ் 2. கேஸ் 2ல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டீஜராக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ மோடு, இதில் 1 சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ மோடு. therefore மோடு இஸ் 2 எனக்கு மோடு, 2 - 1 தட் இஸ் 1 மோடு. இதுதான் எனக்கு பை மோடல். ஓகேவா? பை மோடலை பொறுத்த மட்டும் 2ம் 1 ரெண்டுமே எனக்கு மோடுன்னு வந்திருக்கு. ஸோ மோட் கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.